Good morning, children. In chapter 16, today we are going to learn about electronic payment system. Chapter 15 நம்ம என்ன பார்த்தோம்னா e-commerceனா என்ன நம்ம பார்த்தோம். Chapter 16 எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து எலக்ட்ரானிக் மூலமா எப்படி வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோம், என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்றது இந்த லெசன்ல லேர்ன் பண்ணுவோம். இதெல்லாம் அதுக்கு சப் டாபிக்ஸ். இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்னா என்னது, நெக்ஸ்ட் கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர், மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இன்ட்ரடக்ஷன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்னா என்னது? ஒரு பொருள் நம்ம வாங்குறதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளுக்கான என்ன பண்ணுவோம், மணில நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். ஸோ அந்த மணியை நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்றோன்றத எலக்ட்ரானிக் மூலமா நம்ம வந்து எப்படி அந்த அமௌண்ட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோன்றத பக்கத்துல இந்த லெசன்ஸ்குள்ள அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் சொல்றோம். Everyday people buy or sell goods and service for money. Money becomes the major medium of exchange. So money தான் important role play பண்ணுது. நம்ம ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் இதுக்கா இருந்தாலும். Later, some payment systems were developed out of need to facilitate the growth of commerce and economic development. எக்கனாமிக் வந்து என்ன, காமர்ஸ் இ-காமர்ஸ் மூலமா நம்ம ஒரு பொருளை வாங்கினாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரானிக் மூலமா தான் மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பே பண்றதுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிசிக்கல் மணி, கேஷ் நம்ம கையில கொடுத்து ஒரு பொருள் வாங்குறது, அதனால பிசிக்கல் மணி. This is a traditional and most widely used payment instrument that the consumer use in the daily lives to buy goods and services. அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம டெய்லி லைஃப்ல என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருள் நம்ம இப்போ வாங்க போறோம் அப்படின்னாலும், ஒரு ஸ்டோர்ல ஏதாவது வாங்க போறோம், நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பொருள் வாங்குவோம். யூசிங் கேஷ் ஃபார் each of large transaction is neither feasible nor practically possible. இப்போ என்னன்னா, நம்ம ஒரு பொருளை நமக்கு உடனே இப்போ வேணும் அப்படின்னா வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். இப்போ லார்ஜ் அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும், இல்லை அந்த லார்ஜ் அமௌண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது என்னன்னா அது பாசிபிள் இல்லாம போச்சு. ஸோ அதுக்கு தான் இங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் இங்க என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Security and transportation problem rise in case where large amount of cash transaction are involved. Security process நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது வந்து சேஃபா போதான்றது நம்ம பார்க்கணும், சொல்லணும். ஸோ அந்த எல்லாமே நம்ம வந்து பார்த்து தான் ஒரு அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணணும். பேங்க் could support in such cases by offering other payment method. இப்படி லார்ஜ் அமௌண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் போது என்ன பண்ணாங்கன்னா, பேங்க் வந்து இன்வால்வ் ஆனாங்க இதுல. இந்த அமௌண்ட் எல்லாம் என்ன பண்றதுக்கு, ஒரு இடத்துல இடத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு. எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்னா என்ன? எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். An electronic payment system is a financial arrangement that consists of an intermediate to facilitate transfer of money, substitute between a payer and a receiver. Electronic payment systemனா என்ன, அதோட டெஃபினிஷன் தான் இது. என்னன்னா, நம்ம பேயர், நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு அமௌண்ட்டை நம்ம யாரோ ஒரு நம்ம வந்து சென்ட் பண்றோம், நம்ம ரிசீவர் யார் ரிசீவாங்கன்னா அவங்க ரிசீவர் ஆகும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறது நடுவுல இருக்கிறவங்க தான் என்னன்னு சொல்றாங்க, இன்டர்மீடியேட் சொல்றாங்க. ஸோ அந்த இன்டர்மீடியேட் என்ன பண்றாங்க, நமக்கு இருந்து அமௌண்ட்டை வாங்கி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம சொல்லலாம் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். Sometimes it is also called liquidation, clearing system or clearing service. So இதுக்கான அந்த நேம் liquidation சொல்லலாம், clearing system or clearing service சொல்லலாம். இது it ensures the transfer of value from one subject of economics to another and plays an important role in modern monetary system. Modern payment system may be physical or electric, and each has its own procedure and protocols that guide the financial institution with payment mechanism and legal system. நம்ம அமௌண்ட்டை கேஷ் கொடுத்து வாங்குறதுனாலும் சரி, பேமெண்ட் நம்ம எலக்ட்ரானிக் பேமெண்ட் மூலமா வந்து அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் சம் ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்றாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. Standardization has allowed some of these systems to grow globally. ஸோ என்னன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணும்போது அமௌண்ட் நம்ம பே பண்ணும்போது என்னன்னா, ஒருத்தவங்களும் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, அதை வந்து ஓவர் கம் பண்றது தான் இன்னும் ஸ்டாண்டர்டா வந்து இந்த ஃபார்மேட் தான் இருக்கணும், இந்த அமௌண்ட்டை நம்ம இப்படிதான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இதுல அந்த ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ல எலக்ட்ரானிக் பேமெண்ட்
The term payment refers to the payment made from one bank account to another bank account. Electronic payment என்ன? Electronic payment என்ன சொல்றாங்க? Payment made from ஒரு bank account இருந்து இன்னொரு another bank account using என்ன பண்றாங்க? Electronic methods for going the direct interaction of bank employees. ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுது? அமௌண்ட் தான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னது? எலக்ட்ரானிக் மெத்தட் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்றாங்க. பேமெண்ட் சிஸ்டம் இஸ் an essential part of the company financial operation, but it become complex when many different payment system are introduced. என்னன்னா பேமெண்ட் பண்ற ப்ராசஸே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கு. Further challenges come from the continuous introduction of newer payment systems such as Paytm, UPI, Bitcoin, and various mobile payment options. As a result, there are more than 750 payment systems throughout the world. So, world level பார்த்தா 750 payment system இருக்கு. இந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றது Paytm, UPI, Bitcoins. ஸோ இது எல்லாமே ஒன்று என்ன ஆயிடுச்சு? அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணது டெவலப் பண்ணது தான் இது எல்லாமே இது. இப்போ பார்த்தீங்கன்னா 750 பேமெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கு நமக்கு. Classification of electronic payment system. Based on the value of money transaction, processing time, processing requirements, security issue, usability, electronic payment system are generally classified into two types. ஒரு அமௌண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அது வந்து மணி எப்படி டிரான்சாக்ஷன் பண்றாங்க, எந்த டைமுக்குள்ள, அதுக்கான செக்யூரிட்டி பர்பஸ்லாம் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னன்னா 2 டைப்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. Micro electronic payment system na enadhu? It is an online payment system designed to allow efficient and frequent payment of small amount. Micro na enna nama small amount nama enna pandrom, nama transaction pandrom. In order to keep transaction cost are very low, the communication and computation cost are minimized here. இங்க என்ன பண்றோம்னா ஒரு அமௌண்ட் என்னன்னா மினிமம் அமௌண்ட் தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். அதுதான் என்னன்னு சொல்ல மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் சொல்றாங்க. Microelectronic payments are relaxed by using lightweight cryptographic KVKs and offline payment verification. As the security of microelectronic payment system is comparatively low, it can be tempered, but என்னன்னா இங்கே மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்டை நம்ம பார்க்கும்போது என்னன்னா செக்யூரிட்டி பர்பஸ் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் the cost of fraud is much higher than the possible value to be gained by fraud itself. நம்ம என்ன நம்ம ஒரு பேமெண்ட் பண்றதுனால நம்ம என்ன நம்ம கொடுப்போம், நம்மளோட பர்சனல் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். கொடுக்குறது தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டே நம்ம வந்து அவங்க வந்து எடுத்து அதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இந்த மைக்ரோல என்னன்னா செக்யூரிட்டி பர்பஸ் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி பர்பஸ் கம்மியா இருந்தாலும் நம்மளோட டீடைல்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா தேர்ட் பர்சன் யாராவது ஹேக்கர்ஸ் என்ன பண்ண முடியும்னா அதை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை அவங்களால எடுக்க முடியாது. அது வந்து பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கணும்னு அவங்க நினைச்சாலுமே அவங்களுக்கு தான் அது வந்து என்னன்னா லாஸ் ஆகும். The majority of microelectronic payment system are designed to pay for simple goods on internet. Internetல சிம்பிளா எதுக்கெல்லாம் பே பண்றாங்கன்னா எக்ஸாம்பிள் subscription of online games, read journals, listen to a song or watching a movie online. So ஒரு கேமை சப்ஸ்கிரைப் பண்றதோ, ஏதோ ஒரு ஜேர்னல்ல படிக்கிறதுக்கு, சாங் கேட்கறதுக்கு, லிசன் பண்றதுக்கு, வாட்ச் மூவி ஆன்லைன் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, சின்னதா என்ன பண்றாங்க அமௌண்ட்டை பே பண்ண சொல்றாங்க. இதுதான் என்ன நம்ம சொல்றோம் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். In general, the parties involved in the micro online payment are customer, service provider, payment processor. Micro online payment யாரெல்லாம் இருக்காங்கன்னா கஸ்டமர் இருப்பாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர், பேமெண்ட் ப்ராசஸர் பண்றாங்க. Micro electronic payment transaction can be explained in the following way. Step 1. Customer proves his authentication and the payment processor issues micro payment. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களோட என்ன பண்றாங்க, நான் தான் பே பண்றேன் அப்படின்றதுக்கான எல்லாமே எல்லா டீடைல்ஸும் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. ஸ்டெப் 1ல. ஸ்டெப் 2ல கஸ்டமர் pays the micro payment to the online service provider and gets requested goods or service from them. ஆத்தன்டிகேஷன் அவங்க பண்ணிட்டாங்க, நான் தான் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பே பண்றாங்க. ஸ்டெப் 3ல சர்வீஸ் ப்ரொவைடர் டெபாசிட் மைக்ரோ பேமெண்ட் received from the customer to the payment processor and gets the money. சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுங்க, எங்க போய் பே பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுது, கஸ்டமர் கொடுத்த அமௌண்ட் என்ன பண்ணுது டிரான்சாக்ஷன் பண்ணிடுது. அதை பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் என்ன பண்ணிருக்காங்க வாங்கிக்கிறாங்க. இட்ஸ் த மணி. நெக்ஸ்ட் மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் தான்.
மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் சப்போர்ட் பேமெண்ட் ஆஃப் ஹையர் வேல்யூ. இது என்னன்னா லார்ஜ் அமௌண்ட் என்ன பண்ணாங்க டிரான்சாக்ஷன் பண்றாங்க. The security requirement are more rigorous in macro payment system because of huge money transaction. Some of the popular macro online payment system are mentioned below. Card based payment system. Large amount நம்ம transaction பண்ணும்போது எப்படி எப்படிலாம் card based payment system, electronic account transfer, electronic cash payment system, mobile payment system and internet payment system. So இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்றாங்க.